அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தேதி, பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த பதிவில் பார்ப்போம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி மாலை 5:40 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம், சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதாவது மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரங்கிறனால சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருகனுக்கு உகந்த நாள், துர்க்கைக்கு உகந்த நாள். முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்தில் துர்க்கைக்கோ முருகனுக்கோ விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும். சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இப்போ திரையோதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் செய்யலாம். ஆடல், அதே மாதிரி நகை, வண்டி ஓட்டுறதுக்கு பயிற்சி, எழுதுதல் எல்லாமே செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி முகூர்த்தம் வைத்துக்கொள்ள, புதுமனை புகுதல், கல்வி துவங்க, பூணூல் கல்யாணம், பதவி ஏற்க, பயிர் தொழில் செய்ய, புது வீடு புகுறதுக்கு, திருமண இடத்திற்கான வழிபாடு செய்கிறதுக்கு, மருந்துண்ண, அதே மாதிரி மீடியா தொடங்கிறதுக்கு, 9 கோள்களுக்கான நவக்கிரக வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கிரகநிலைகளில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சூரியனும் சுக்கிரனும் குருவும் மட்டும்தான் ஒரே ராசியில், அதாவது ரிஷப ராசியில் இருக்காங்க. மற்றபடி பெரிய மாறுதல்கள் எதுவும் கிடையாது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசியில் குருவும், மேஷ ராசியில் புதன் மட்டும் இருக்கார். மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி கன்னி ராசியில் கேது இருக்காருது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு தடங்கள், சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு கீர்த்தி, மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு அலைச்சல். இப்போது ஒற்றை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அமோகமாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையோடு இருப்பாங்க. இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சொன்ன நேரத்துக்கு சொன்ன செயல்களை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உறவினர்கள் மூலயமா சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் புதிய திட்டங்கள் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை இன்றைக்கி எடுக்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்குள்ளே மறந்துருக்கிற திறமைகளை இன்றைக்கி பயன்படுத்துறது அவசியமாக இருக்கும். அது மூலயமா திருப்தி நல்லாவே இருக்கும். தரமான பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடித்து கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட வெளியிடங்களோடு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நிதி விஷயத்தில் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி பணத்தை இன்றைக்கி பயனுள்ள வகையில் சேமிக்கிறதுக்கும் செலவு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட பொறுப்புகளை இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. பசங்க வழியில் சுப செய்திகள் சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகிற பயணங்கள் இருக்குது. இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் யதார்த்தமாக அணுகுமுறை செய்கிறது நல்லது. யோகா இல்லைன்னா தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தரும். வியாபாரத்தில் கூட வேலை செய்கிறவங்க பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனமாக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிற வகையில் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதனால் வேலையில் எந்த ஒரு தவறும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுகிறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. எண்ணத்தில் தெளிவு இருக்குது, ஆனால் பேச்சில் வெளிப்படுத்தும் போது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை பேசுகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. எந்த விஷயத்துக்கும் எவ்வளவு செலவு செய்கிறதுன்னு யோசித்து முடிவெடுத்து செய்கிறது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி ரிஷப ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உணவில் இன்றைக்கி கவனம் தேவைப்படுது. இல்லைன்னா சிலருக்கு தொண்டை அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாகவே போகும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பசங்களால் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே மாதிரி குடும்பத்தினரில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது. வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. 2 விதமான பலன்களும் இன்றைக்கி கலந்து தான் இருக்குது. அதனால் மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. வருவதை எதிர்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் சாமர்த்தியமாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்கள் துணைக்கிட்ட சிறப்பாக தொடர்பு கொண்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் உறவு நல்லாவே மேம்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை இன்றைக்கி எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செலவு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்தினீங்கன்னா உகந்த நாளாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழந்தைகளுக்காக இன்றைக்கி ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அதிகமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்போ பிரச்சனைகளும் இன்றைக்கி இல்லாத நாளாக தான் இருக்குது. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பு இல்லாமல் போகிற நாளாக தான் இருக்குது. தியானம் செய்கிறது இல்லை பிரார்த்தனை செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவசியமாக இருக்குது. அது மூலிமா எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடியும். மனசில் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீகம் இல்லைன்னா தெய்வ வழிபாடு முக்கியமாக உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற டைம் மேனேஜ்மெண்ட் திறன் மூலிமா இன்றைக்கி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலும்
அதை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் பிணைப்பு ஏற்பட உங்களை துணைக்கிட்ட நீங்கள் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்குது. பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். பேசிட்ட அப்புறம் எந்த ஒரு பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும். அப்போ தான் விரயங்களை தவிர்க்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்குறது நல்லதாக இருக்கும். குறிப்பாக பற்களுக்கு சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி கண்ணெரிச்சல் ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் மேலதிகாரிகளோட இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாள் தான். முறையாக திட்டமிட்டு இந்த நாளை செஞ்சிங்கன்னா கொண்டு போனீங்கன்னா அதிகமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் கிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது. முக்கியமாக முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அது பாராட்டோ பேரோ பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அன்போ மகிழ்ச்சி அந்த மாதிரி வெளிப்படுத்தல் காரணமாக நல்ல ஒரு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 2 பேருக்குள்ளேயும் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை சுதந்திரமாக செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை சேர்த்து வைக்கிறது இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நேர்மறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இனிமையான பயனுள்ள நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் சிறந்த பலனை தரும். யோகா மற்றும் தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெரியவங்களோட சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. மற்றபடி உங்களோட சிறப்பான யுக்திகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை கவனமாக செய்வீங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செய்கிற வேலை உங்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாகவே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது மட்டும் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி துணைக்கூட ஒத்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. புரிதல் இன்றைக்கி கண்டிப்பாக 2 பேருக்குள்ளேயும் தேவைப்படுது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பார்த்து இன்றைக்கி கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பற்களுக்காக சிகிச்சை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால்
முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனை நல்ல பலனை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி சின்ன சின்ன தடைகள் உங்களோட இலக்குகளை அடையிறதுல இருந்தாலும் உங்களோட மனதைரியம் மற்றும் உறுதி மூலிமா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பழமொழி, பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து இன்றைக்கி நாளை வெற்றி பெறதுக்கு உகந்த நாளாக மாற்றிக்கிறது நல்லது. உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற எண்ணம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு உங்களை வெற்றி பெற வைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலும் சிறப்பான திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பை துணை அறிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட நல்லா ஒரு பொறுப்பாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்கும். அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. முக்கியமான முடிவுகளை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைக்கிறது நல்லது. அது சிறிய அளவாக இருந்தாலும் பயனுள்ள அளவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அணுகுமுறையில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நடைப்பயிற்சி செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடோட இருக்குது. அதே மாதிரி விழிப்புணர்வும் நல்லாவே இருக்குது. அதனால் மனசில் கொஞ்சம் அமைதியும் தெளிவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கோட வெற்றிக்கு இதுவே முதல் காரணமாக அமையும். நாளை சிறப்பாகிறதுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவசியமாக இருக்குது. பெண்களால் குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விஷயமாக மேற்கொள்கிற பயணம் தேவையில்லாத அலைச்சல் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கும். கடன் சுமை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற அன்றாட வேலைகளையும் கொஞ்சம் கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்கும். வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பதட்டத்தோடு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பங்களை நீக்கி உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. மனசு திறந்து இன்றைக்கி பேசுகிறது அவசியம். 2 பேருக்குள்ளேயும் உறவு பிணைப்பை ஏற்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை உங்களால் சமாளிக்க முடியும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட வரவு மற்றும் செலவை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படும் போது ஓய்வெடுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். மற்றபடி பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. ஒரு சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. புதிய முயற்சிகளை குடும்பத்தினரோட ஒத்துழைப்பால் முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலைக்குள்ள திறமைக்கேற்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கிற நாளாக இருக்குது. இன்றைக்கி பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுய முன்னேற்றத்துக்கான பாதையில் இன்றைக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்கள்கிட்டயே சில மாற்றங்கள் தெரியும். அதை நீங்கள்
விரும்பக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் விரும்ப நினச்ச காரியங்கள் அதை அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் தான். இன்றைக்கி புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகளை கண்டிப்பாக தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் விருந்து விசேஷங்களுக்காக கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். துணையோட இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி வளர்ச்சிகரமாகவே இருக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமான பணம் இருக்கும். உங்களுக்கு நீண்ட கால பலன் தரும் விஷயத்தை இன்றைக்கி முடிவெடுக்கிறது நல்லது. அதுக்குண்டான செலவும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற திடமான மனநிலை உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. உங்கள் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நல்லாவே இருக்குது. பசங்க ஆதரவாக இருப்பாங்க. எந்த செயலையும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். நண்பர்களோட உதவியால் தொழிலில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நல்லாவே இனிமையாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களோட மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனோட பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. அவங்களுக்கு பிடிச்சமானதை செஞ்சு 2 பேரும் ஒன்றாக நேரம் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி துணைக்கூட நல்ல ஒரு அன்பை பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவில் சேமிக்கிறது அவசியம். வீண் விரயங்கள் வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்டயே மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் கொண்டு போவீங்க. எந்த விஷயத்துலையும் பதற்றப்படாமல் இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஒரு பயனுள்ள நாளாக இந்த நாளை அனுபவிக்கிறது கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வரவு நிறைய இருந்தாலும் அதுக்குண்டான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்கள ஒத்து போகிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி ஏழை இல்லைன்னா யாராவது தேவைப்படுறது உங்களுக்கு உணவு இல்லைன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இன்றைக்கி நாளை செலவு செய்கிறதுக்கு, அதாவது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் அலைச்சலுக்கு ஏற்ப அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமை அவசியமாக தேவைப்படுது. உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை அமைதியாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. அப்போ தான் அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களோ பிரச்சனைகளோ வேலைகளை ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையை புரிஞ்சிக்கிட்டு அவங்க விருப்பப்படி இன்றைக்கி செய்கிறது நல்லது. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கண்டிப்பாக சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
கவலை இல்லாத எதிர்காலத்துக்காக இன்றைக்கி வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்கிறத கற்றுக்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. தியானம் மேற்கொள்வது நல்லது. அது உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்துக்கான வழிவகுக்கும். அடுத்தது கடைசி ராசியான மீனராசி. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள், உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கவலை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முடியும். இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் உடல்நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எப்படி விரைவாக வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும்னு திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் அனுசரிப்பும் தேவைப்படுது. இல்லைன்னா கொஞ்சம் விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்க துணையை பற்றின கணிப்பை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமையாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது. தேவையான பணம் உங்களுக்கு கிடைச்சாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் பண விஷயத்தை பற்றி இன்றைக்கி கவலைப்படாமல் பொறுமையாக பணத்தை கையாளுட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதிகமான நீர் இல்லைன்னா எலுமிச்சம் அந்த மாதிரி நீராகாரத்தை பருகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக கையாளுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் வரும்போது எதிர்காலத்தில் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.